ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்திய உலகத்தில் முன்னேற காரணமாக இருந்தது பெரிய பெரிய ஆளுமைகள் தான். அவர்களோட தியாகம், உழைப்பு, அறிவு, சேவை நம்ம நாட்டையே உயர்த்துச்சு. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 10க்கும் மேற்பட்ட இந்திய முக்கிய ஆளுமைகள் வாழ்க்கை கதையும் அவர்கள் விட்டு சென்ற முக்கிய பாடங்களையும் பார்ப்போம். கடைசியில் ஒரு பவர்ஃபுல் மாரல் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தியை தான். அவர் சத்தியத்தின் சின்னம்னு சொல்லலாம். காந்திஜியின் சத்தியம் அண்ட் அகிம்சை தான் பிரிட்டிஷ் ரூலையே முறியடித்த முக்கிய ஆயுதம். இவர்கிட்டருந்து ஒரு கோட் கற்றுக்கணுன்னா சமாதானம் தான் உண்மையான சக்தி. இவர்கிட்டருந்து ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா வயலன்ஸ் இல்லாமல் பெரிய மாற்றம் செய்யலாம். இந்த வீடியோவில் ரெண்டாவதாக யாரை பற்றி பார்க்க போனால் சுபாஷ் சந்திர போஸ். தியாகமும் வீரமும் இவர்கிட்டருந்து கற்றுக்கலாம். ஐஎன்ஏங்கிற ஒரு தீசுக்கு எதிராக நேரடியாக ஆயுத போராட்டம் நடத்தியவர். அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிய வாழ்க்கை சுதந்திரத்துக்கு வழிவகுத்தது. இவர்கிட்டருந்து ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா தியாகம் இல்லாமல் சுதந்திரம் கிடையாது. இந்த வீடியோவில் அடுத்தது மூணாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஆர் அம்பேத்கரை பற்றி தான். இவர் எஜுகேட், அகிடேட், ஆர்கனைஸ், கல்வியை உயர்வுன்னு சொல்லியிருக்கார். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. சமத்துவ சமுதாயம் உருவாக தனித்துவ உரிமைகள் கொண்டு வந்தார். இவர்கிட்ட இருந்த ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா அறிவு தான் பெரிய ஆயுதம். இந்த வீடியோவில் அடுத்து நாலாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான். இவரை மாணவர்களின் தலைவர்னு கூட சொல்லலாம். சிறிய குடும்பத்திலேருந்து நியூஸ் பேப்பர் விட்டார். அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஆனார். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனார். இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓவில் மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு இவர் அழைப்பாங்க. போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டில் இந்தியாவின் வலிமையை உலகத்துக்கு காட்டினார். ஆனால் அவர் ஸ்டூடெண்ட் இருந்தது தான் பெரிய செய்தி. இவர்கிட்ட ஒரு கோட் கற்றுக்கணுன்னா ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சீ இன் ஸ்லீப், ட்ரீம் இஸ் வாட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். இவர்கிட்ட ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா கனவு, கடின உழைப்பு இருந்தால் அதுதான் நம்ம வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த இடத்துல அஞ்சாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சுவாமி விவேகானந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை இளைஞர்களின் சுடர்னு கூட சொல்லலாம். 1893 சிகாகோ ஸ்பீச், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்திய கலாச்சாரத்தை உலகத்துக்கு காட்டினார். அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். இளைஞர்களுக்கு அவர் சொன்னது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வெற்றியின் சாவி. இவற்றிருந்து ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம். இந்த வீடியோவில் அடுத்து ஆறாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவி ராமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் அறிவியலின் சாதனை கூட சொல்லுவாங்க. இவர் தான் ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சார். உலகம் முழுக்க புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்பு இது. 1930 ஃபிசிக்ஸில் நோபல் பிரைஸ் பெற்ற முதல் இந்திய விஞ்ஞானி. சுதந்திரம் கிடைக்கும் முன்பே இந்திய அறிவியல் உலக அளவில் பிரகாசித்தது. இவற்றிருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும்னா அறிவியல் மூலம் நாட்டையே உயர்த்தலாம். இந்த வீடியோவில் ஏழாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மதர் தெரசாவை பற்றி தான். ஏழைகள், நோயாளிகள், தாய் இல்லாதவர்கள் இவர்களுக்காக வாழ்ந்தவர் தான் இவங்க. நாட் ஆல் ஆஃப் அஸ் கேன் டூ கிரேட் திங்ஸ், பட் வி கேன் டூ ஸ்மால் திங்ஸ் வித் கிரேட் லவ். நோபல் பீஸ் ப்ரைஸ் பெற்றவர் இவர். இவங்கள்ட்ட ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா உண்மையான சேவை, மனித நேயமே. அடுத்தது இந்த வீடியோவில் எட்டாவது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி தான். இவங்க கலை மரபின் சின்னம்னு கூட சொல்லலாம். உலகமே ரசித்த கர்நாடிக் இசை யூஎனில் பாடி முதல் இந்திய கலைஞர். பாரத் ரத்னா பெற்ற முதல் பெண் இசை கலைஞர். இவங்கள்ட்ட ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் எல்லையே இல்லை. இந்த வீடியோவில் அடுத்து 9வது இடத்துல யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சுந்தர் பிச்சையை பற்றி தான். இவர் பார்த்திங்கன்னா சிறிய ஊரில் பிறந்தவர். ஆனால் உலகின் பெரிய நிறுவனங்களின் தலைவரானவர். நன் அதர் தென் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சார் தான். இவர் உலகத்துக்கு இந்திய மூளை வலிமையை நிரூபித்தவர்கள். அண்ட் அடுத்து இந்த வீடியோவில் 10வது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சத்ய நாதல்லா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி சிறிய ஊரில் பிறந்தவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சிஇஓ. இவரும் உலகத்துக்கு இந்திய மூளை வலிமையை நிரூபித்தவர். இவர்கிட்ட ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா கடைசியாக பார்த்த 2 பேர்த்திட்டையும் கல்வியும் முயற்சியும் இருந்தால் உலகத்தையே மாற்ற முடியும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன்னு. ஸோ வாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்ப்போம். இவர்கள் எல்லாருமே தியாகம், அறிவு, சேவை, உழைப்பு, நம்பிக்கை மூலமே உயர்ந்தவர்கள். நம்ம வாழ்க்கையில் அந்த குவாலிட்டியை சேர்ந்து நம்மையும் சமூகம் நினைவில் வைக்கும். இதுலேருந்து மாரல்னு நம்ம கற்றுக்கணுன்னு பார்த்திங்கன்னா நாட்டை உயர்த்தணுன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில் மாற்றம் செய்யணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை
லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 10 ஆளுமைகள் தலைவரில் யாரை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை பேரை பிடிக்குமோ அத்தனை பேரையும் சொல்லுங்கள். ஒருத்தவங்களுக்குல உங்களுக்கு எத்தனை தலைவர்களை பிடிக்குமோ அத்தனை தலைவர்களையும் சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு உங்கள் மனதை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண ஆளுமை யார் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 பேரில் யார் உங்கள் மனசை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.